ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டான முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இதில் இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பீஸ் அன்னாச்சி பூ, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி தோல்லாம் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட புதினா இலை கிடைச்சாலும் அது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கிரும். இதை நல்லா இப்போ நம்ம வதக்கணும். நம்ம பிரியாணிக்கு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி செய்கிறதுனால பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி செய்யும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டிலே எல்லாமே அரைச்சி சேர்த்ததுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். பாருங்கள், இப்போ கொதிக்கட்டும் நல்லா. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். மூடி வச்சு இதை வேக வைக்கலாம் நல்லா பிரியாணியை. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு பிரியாணி. திறந்து பார்க்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி நீர் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உதிரியாக வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லாமே இந்த மாதிரி ஒன்றோட வச்சுட்டு மூடி போட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு மசாலா முட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லை முழுசாக சேர்த்திங்கன்னா அதில் லைட்டாக கோடு போட்டுவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணியில் இந்த எண்ணெயோடு சேர்த்து அப்படியே கொட்டிடுங்க ஃபுல்லாக முட்டையை இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இன்னொருக்கா மூடி போட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு அப்படின்றத. நீங்கள் அந்த மாதிரி நீர் இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த மாதிரி வந்துடும். சிம்பிளான இந்த எக் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.